விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி வரை தேய்பிறை திருதியை திதியும் நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10 மணி வரையும் மதியம் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சனியின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அனுசம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் மற்றும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கட்டிட மதில் சுவர் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம். குறிப்பாக இன்றைய தின நாளை பொறுத்தவரை சங்கடகர சதுர்த்தி என்ற முறையில் விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக காவல் பணிக்கான கிரக நிலைகள் என்ன? ஜனன ஜாதகத்தில் லக்னம் ராசியிலிருந்து 2-10ஆம் இடங்களோடு செவ்வாய் வலுத்து சுப தொடர்புகளை பெற்று சஞ்சரிக்கின்ற சூழலில் சம்பந்தப்பட்ட ஜாதகர் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதாவது திக்பலம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தோடு வலுப்பெற்ற செவ்வாய் அமர்ந்திருக்க பெற்ற ஜாதகர் புகழ்பெற்ற மருத்துவர் ஆவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி. அந்த செவ்வாய்க்கு குருவினுடைய தொடர்பு, சுக்கிரனுடைய இணைவு போன்ற விஷயங்கள் இருக்கும் பொழுது இன்னும் மேம்பட்ட உயர்நிலை மருத்துவராவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்குங்கிறதும் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சந்திரன் நீடித்த முறையில் துலாம் ராசியில் குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெற்று வலிமையாக இருக்கிறார். ராசியினுடைய 7ஆம் பாவகம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிற சூழல்ல நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் போன்றோரால் அநேக அனுகூலங்களை பெறுகின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக திருமணம் போன்ற விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். எல்லாவற்றையும் விட அவரவர்களுக்கு பிடித்தமான காதல் போன்ற திருமண உறவுகள் உறுதியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கூடுதலாக நிறைந்த நாளாக இன்றைய நாள் மேசராசியினருக்கு அமைகிறது. நீண்ட நெடுநாளாக எதிர்பார்த்த சில காரியங்கள் தடை ஏற்பட்டு வந்த சூழலில் அந்த தடை நீங்கி வெற்றிகரமாக காரிய அனுகூலங்கள் நடக்கக்கூடிய மேன்மைகள் பொருந்திய தினமாகவும் இன்றைய தினம் மேசராசி என்பவர்களுக்கு அமையப் போகிறது. எடுப்பது அனைத்திலும் வெற்றிகரமான சூழல்கள் இருப்பதால் எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாத வாய்ப்புகளோடு மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக வர்த்தக வியாபாரம் சார்ந்த துறைகளில் மாறுபட்ட புதுவிதமான நுட்பங்களோடு செயலாற்றி வெற்றி காணப் போகிறீர்கள். உடல்நலக் கோளாறுகள் சரியாகும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக நடக்கும். கைவிட்டு போன, தவறி போன, நீங்கள் மிகவும் நேசித்து சில பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலும் நல்லதொரு முன்னேற்றமான சூழல் காணப்படும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்காக செய்வீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பொருளாதார மேன்மைகள் சிறப்பான முறையில் இருக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கைவிட்டு போன சில விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூடுதல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர் வர்த்தகங்கள் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துறை என்பவர்கள் பணியிடத்தில் பொறுமை காப்பது அவசியம். மேசராசியினருக்கு இன்றைய நாள் அனுகூலம், ஆதாயம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்குமான முக்கியமான சில எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு விஷயங்களிலுமே ஏதாவது ஒரு தடை, சாதகமில்லாத தன்மைகள் இருந்த சூழல்கள் இன்றைய நாளில் மாற இருக்கிறது. குறிப்பாக 12ஆம் இட சுக்கிரன், 6ஆம் இட சந்திரன் சஞ்சாரம், 2இல் குரு, 10ஆம் இடத்துல புதன், ராகு, குருவின் தொடர்பு போன்ற விஷயங்கள்லாம் துலாம் ராசியினருக்கு சில உறுதியான அனுகூலங்களையும் வெற்றிகரமான வாய்ப்புகளையும் தேடித்தரப்போகிறது. நினைத்த காரியங்கள் அனைத்திலும் மேம்பட்ட சூழல்கள் நிறைவான முறையில் உண்டு. தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. வாகன பயணங்களில் செல்வதில் இருந்து வந்த சிக்கல்கள், விபத்து போன்ற சூழல்கள் நீங்கி அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ட்ரேடிங், தரகு, ஏஜென்சி, கமிஷன் போன்ற தொழில் அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்தில் நல்லதொரு உயரியதான லாப சூழல்களை பெறக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். திருமண விஷயங்களில் உங்களுடைய பேச்சிற்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் முக்கியத்துவம் கூடுதலாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். தீர்க்க இயலாத மிக கடுமையான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு சில சங்கடங்கள் உருவாகலாம், கவனமாக இருங்கள். வர்த்தக வியாபாரத்துறையினருக்கு புதிய முதலீடுகள் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் ஆதாயம் உண்டாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு மேம்பட்டதொரு சிறப்பான பலன்கள் நடக்க இருக்கிறது. எல்லாவற்றிலும் சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக ரிஷபராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு சாதகமான விஷயங்கள் நடக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லதொரு காரிய வெற்றியும் சுகமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் என்ன? பெரிய அளவிலான கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சந்திரன் விசாக நட்சத்திர 2ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் வலிமையாக ராசியில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். ராசிநாதன் புதனை குரு தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் திக்பலம் பெற்று அபாரமாக சஞ்சரிக்கிறார்கள். அனைத்து விதமான அனுகூலமும் நலமும் நடக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். கணவன் மனைவி உறவு இதமாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் அபாரமான முறையில் இருக்கிறது. மூத்த சகோதர உறவுகளோடு அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நினைத்ததை செயலாற்றி புகழ் பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அறவே தவிர்ப்பது சிறப்பு. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் வழக்கத்தை விட உங்களுக்கு கூடுதலாக விருப்பமும் ஆர்வமும் மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு நல்லதொரு அனுகூலத்தையும் சாதகமான தன்மைகளையும் ஏற்படுத்தும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை முழுமையான முறையில் இருக்கும். மனதளவில் புதுவிதமான வித்தியாசமான ஆசைகள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக பேசுவதும் நடந்து கொள்வதும் சிறப்பு. குறிப்பாக சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வீர்கள். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற விஐபிகளினுடைய அறிமுகங்களும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும். உடன் பிறந்த இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் ஆதாயமான சூழல்கள் உருவாகும். அசதி நீங்குகின்ற நாளாகவும், பொதுவாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பு கிடைக்கப்பெறுகிற தினமாகவும் மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. தொழில்துறை, உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு இயல்பான சூழல் உண்டு. பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீக தொடர்பில் இருக்கிற அன்பர்களுக்கும் அநேக புகழ் பெறுவதற்கான சூழல்கள் இருக்கிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றம் எப்படி? அதே இடத்துல தான் திக்பலத்தோடு ராசிநாதன் சந்திரன் சஞ்சரிக்கிறார். விசாக நட்சத்திர 2ஆம் பாதத்தில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை சுக்கிரனுடைய பார்வையோடு தொடர்ந்து வலிமையாக ராசிநாதன் சஞ்சரிப்பது உங்களுக்கான எண்ணங்கள், செயல்திறன் அனைத்திலும் நல்லதொரு மேம்பட்ட பலன்களை கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனதளவில் நிம்மதியான சூழல் ஏற்படும். குழப்பம் விலகும். குறிப்பாக நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். நேற்றைய தினத்தை விட இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வுகள் கூடிய நாளாக அமையும். நீண்ட நாட்களாக உடலளவில் மனதளவில் உங்களுக்கு பெரிய அளவில் சங்கடத்தை கொண்டு வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீங்குவதற்கான சில வாய்ப்புகளும் உண்டு. கடன்காரர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். பணிபுரிகின்ற இடங்களில் நல்லதொரு மதிப்பு மிகுந்த தன்மைகள் உருவாகும். நெருங்கிய உறவுகள் பற்றி எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளினுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். உங்களுடைய பழமையான செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு மாறுபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு பணியிடங்களில் நல்லதொரு மாற்றமும் ஏற்றமும் நிறைந்த சூழல் உண்டு. குறிப்பாக வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். புதிதாக வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகங்களும் இருக்கிறது. மனக்கவலைகள் முழுமையாக விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை டிவி, பத்திரிகை துறை, இணையவழி வருமான அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான வருவாய் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு கற்றல் வேலை வாய்ப்பில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் எல்லாம் முழுமையாக மறையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகள் மேம்படுகிற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? குறிப்பாக 3இல் சந்திரன், விரையாதிபதி 3ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பை பெற்று 3ஆம் பாவகம் அதிக வலிமையோடு இருக்கிறது. இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக இசைத்துறையில் இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அநேக புகழும் அனுகூலங்களும் தன வருவாய்களும் கிடைக்கிறது. நீங்களாகவே எதிர்பார்த்து முடியாமல் நின்று போன சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். ராசியும் ராசிநாதனும் பலவீனமாக இருந்தாலும் ராசியின் யோக கிரக சஞ்சாரங்கள் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சிகரமான தன்மைகள் உண்டு. நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய தன வரவுகளும் நிறைவாக கிடைக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருக்கிறீங்க திருமண விஷயங்களில் சிம்மராசியினருக்கு அனுகூலம் இல்லாமல் இருந்தது. அவைகள் அனைத்தும் அனுகூலத்தை தருவதான சூழலாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். கூடுமானவரை அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு மேம்பட்ட சூழலில் இருக்கும். வீடு வாகனம் விற்பனையில் லாப சூழல்கள் மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அனுகூலமான சூழல்களை பெற இருக்கிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. வியாபாரத்துறை அமைப்பினருக்கு சில ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் தொழில்துறையில் லாப சூழல்களும் மேம்படுகின்ற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிக்கனமாக செயலாற்றுவீர்கள். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான தன்மைகளும் நிறைவாக இருக்கிறது. மனதளவில் மாறுபட்ட எண்ணங்களும் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தோன்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக சனி சூரியன் இணைந்து பாதிக்கப்பட்டிருக்கிற சூழல்ல சனியினுடைய முக்கிய தொழில்களான விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தந்தை மகன் உறவு விட்டு கொடுத்து போவதால் மட்டுமே நிறைவான சூழலாக இருக்கும். தடை தாமதங்கள் நீங்குகின்ற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும்,
உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் அபாரமாக குருவின் தொடர்போடு இருக்கிறார். லாபாதிபதி வலிமையாக இருக்கிறார். சுக்கிரன் 8 மறைந்தாலும் சிறப்பாக இருக்கிறார். சிந்தனை செயல்திறன் மேம்படும். 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் ஆசிர்வாதம் சந்திப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்காத பழைய நண்பர்களின் சந்திப்பு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போனால் மட்டுமே மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளில் முடிவெடுக்கும் முன்பாக 1க்கு 2 முறை யோசிப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. இரவு நேர வாகன பயணங்களில் மெதுவாக போவது மேன்மையை கொடுக்கும். நினைத்தது அனைத்தும் நினைத்தபடி நடக்கும். உங்களுடைய அனைத்து விதமான கருத்துகளுக்கும் பெரிய அளவில் முக்கியத்துவம் கிடைக்கும். குறுகிய தூர பயணம் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். குடும்ப உறவுகளோடு விட்டு கொடுத்து போவீர்கள். வில்லங்கமாக இருந்து வந்த சில விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் உருவாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் ஆசிர்வாதம் கிடைப்பதால வீட்டுக்குள்ள சந்தோஷமான சூழல் நிலவும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவதற்காக உபரி புதிய தொழில்களை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக தடை ஏற்பட்டு வருகின்ற சில காரியங்கள் சிறப்பாக நடக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் ஏற்படும். லட்சியமும் லாபமும் ஒருங்கே ஈடேறும். எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம் என்ற உங்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். தொழில்துறையினருக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு மேம்பட்ட சூழல் உண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்க போகிறது. கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயருகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வலுப்பெற்று ராசியை பார்க்கிறார். ராசியிலேயே சந்திரன் சிறப்பாக இருக்கிறார். ராசியோடு குருவின் தொடர்பும் இருக்கிறது. அப்ப ராசி நல்லதொரு பலமாக இருக்கின்ற சூழலில் உங்களுடைய மனம், சிந்தனை, செயல் அனைத்தும் ஒருமுகப்பட்டு எல்லாவிதமான வெற்றி வாய்ப்புகளும் யதார்த்தமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பாக்கியாதிபதி புதன் குருவின் பார்வையில் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி அமர்ந்திருப்பது ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை, குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் சிக்கலை கொடுக்கும். தந்தை மகன் உறவில் பலவீனத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் ஆதாயம் இருக்காது. சிக்கலான தன்மைகளே ஏற்படும். கவனமாக இருங்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்தும் முடியாமல் தொடர்ந்து தடைபட்டு போன சில முக்கியமான உங்களுடைய உறவுகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் இன்றைய நாளில் சிறப்பாக நடக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் முழுமையான சம்மதம் நிறைவாக கிடைக்கும். புது நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்களும் அனுகூலங்களும் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கிய நலன் கருதி இரவில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். குழந்தைகளின் நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை நிச்சயமான முறையில் இன்றைய நாளில் துவங்குவீர்கள். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. அவசரமான செயல்பாடுகளை அறவே தவிர்ப்பது சிறப்பு. உடன் பிறந்த இளைய மூத்த சகோதரர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். புகழ் நிறைந்த நாளாக இன்றைய நாள் துலாத்திற்கு மேன்மைகளோடு கூடிய தினமாக அமையிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை செய்யும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனச்சங்கடங்களை விளக்கும். நினைத்ததை சாதிப்பதும் புகழ் பெறுவதுமான சூழலோடு துலாத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி விலகுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது? பொதுவாக 6ல் சுக்கிரன், 8ல் குரு. 6ஆம் பாவகத்தில் சுக்கிரன் அபாரமாக சஞ்சரிக்கிறார். 8ல் குரு அமர்ந்திருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். 12ஆம் இடத்துல பாக்கியாதிபதி சந்திரன் மிகவும் சுக்கிரனுடைய தொடர்பால் பவர்ஃபுல்லான சூழல்ல சஞ்சரிக்கிறார். அப்போ அதிர்ஷ்ட பாவகம் மட்டும் சூரியன், செவ்வாய், சனியினுடைய இருப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால மிக கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் சில மாறுபட்ட அமைப்புகளில் சிக்கல்கள் உருவாகலாம். சகோதர உறவுகளோடு கவனமாக இருங்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, மெடிக்கல், கூடுதலாக மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சற்று பின்னடைவான தன்மைகள் ஏற்படும். விளையாட்டு, ஃபிட்னஸ் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் சில சாதகமில்லாத தன்மைகள் உருவாகலாம். கவனமாக இருங்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பொறுமையாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்வது நல்லது. எதிர்கால நலன் கருதி பொருளாதார உயர்வு வேண்டி புதிய சேமிப்பொன்றை துவங்குவதற்கான சூழல்களும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களில் கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாத, உபயோகமில்லாத வீண் பேச்சுக்களை அறவே குறைப்பதும் தவிர்ப்பதும் நல்லது. எதிராளிகள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆரோக்கிய நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். வர்த்தக, வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்லதொரு மேம்பட்ட சாதகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய மேன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. தொழில் விரிவாக்க விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பை சிறப்பாக பெற இருக்கிறீர்கள். பூர்வீக சொத்துக்களில் அலைச்சலுக்கு ஏற்ற லாபங்களும் அனுகூலமான தன்மைகளும் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு சங்கடங்கள் நீங்குகிற நாளாகவும், கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாகவும், மாணவர்கள் கற்றலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இளைஞர்களுக்கான தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியடைகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு ராசியை பார்க்க அதிர்ஷ்ட பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்க, லாபஸ்தானத்தில் 8க்குடைய சந்திரன் அபாரமாக அமர்ந்திருக்க, மேன்மைகளோடு கூடிய முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். வங்கி பணி, ஆசிரியர் பணி, நிதித்துறை, நீதித்துறை, ஜோதிடம் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. நெருங்கிய உறவு முறைகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக விலகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை முழுமையாக ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சாதகமான சூழல்களை உருவாக்கும். நெருங்கிய உறவினர்களால் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் குறித்த எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுமையாக நீங்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றமான சூழல்களும் தன்மைகளும் உருவாகும். கடன் பிரச்சனைகள் விலகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு சிறப்பான முறையில் நடப்பீர்கள். தொழில் விரிவாக்கத்திலும் வெற்றிகரமான வாய்ப்புகளும் தேடி வரும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். நினைத்த பணிகள் நினைத்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும். நன்மை நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாவதற்கான சூழல்களோடு எதிர்ப்புகள் முழுமையாக விலகுகிற தினமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும். மாற்றங்களும் வல்லமையும் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக குரு 6ல் இருக்கிறார். 10ல் சந்திரன் இருக்கிறார். 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் புதன் ராகு குருவின் தொடர்பில் இருக்கிறது.
இளைய சகோதர பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதால மேற்சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் நிறையவே இருக்கிறது. வர்த்தகம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிக சாதகமான சூழல்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான தன்மைகள் உண்டு. குறிப்பாக இழுபறியாக முடியாமல் நீண்ட நாட்களாக இழுத்து வருகிற சில காரியங்கள் நல்லதொரு நிறைவான முழுமையான வெற்றியை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மாறுபட்ட புதிய அனுபவமும் எண்ணங்களும் உருவாகும். இன்றைய தினம் மனதளவில் புதிய சிந்தனைகள் தோன்றும். பொது பணியில் ஆன்மீக பணியில் இருப்பவர்கள் புகழ் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. நினைத்ததை சாதிப்பீர்கள். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். குற்ற உணர்வுகள் விலகும். குறிப்பிடத்தகுந்த சில செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும். விவசாயம் தொடர்பான விஷயங்கள், இரும்பு ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் தொழில் அமைப்பு, புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. அதே நேரத்தில் கமிஷன் ட்ரேடிங் போன்ற தொழில் அமைப்புகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. பணியிடங்களிலும் மிக எளிமையாக நடந்து கொள்வீர்கள். அனைவராலும் புகழப்படுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கின்ற நாளாக மகர ராசிக்கு இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. எல்லாவற்றிலும் உயர்வுகளோடு கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி உள்ளது? குறிப்பாக புதன் ராகு திக்பலத்தோடு புதன் இருந்து குருவின் தொடர்பை பெற்றிருப்பது ராசிக்கு வலிமை சேர்க்கிறது. அதிர்ஷ்டத்தை சொல்லுகிற புதன் ராசியில் இருப்பதும் உங்களுக்கு சிக்கலையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய ஆறுக்குடைய சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சுப வலுப்பெற்றிருப்பதுமான சூழல்ல தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்த கடனுதவி இயல்பாக கிடைக்கும். குடும்பம், தனம், வாக்கு இந்த மூன்றை சொல்லுகிற பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சனி இணைந்திருப்பதால் சில சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயத்தை அறவே முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நீங்களும் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைப்பதும் சிறப்பாக இருக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். நண்பர்களால் சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களிடம் உஷாராக இருங்கள். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். மனம் செம்மையாக இருக்கும். மதிப்பு மிகுந்த தன்மைகள் வீட்டிலும் வெளியிலும் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளின் செயல்பாடு நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவதன் மூலமாக சந்தோஷமான அணுகுமுறைகள் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான புது முயற்சிகளும் செயல் வடிவில் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலம் செய்வார்கள். விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடித்து அதன் மூலமாக நல்லதொரு மேன்மையையும் பெருமையையும் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் அபாரமான முறையில் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயம் உண்டு. பெண்மணிகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக சிந்தனை செயல்திறன் மேம்படுகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் கூடி வருகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சூரியன் செவ்வாய் சனி ராசியில் இருக்க, தனஸ்தானமான குடும்ப வாக்கு பாவகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்க, குரு பகவான் கேந்திர அமைப்போடு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். குறிப்பாக 7க்குடைய புதன் 12இல் மறைந்திருந்தாலும் குருவின் தொடர்போடு இருப்பதால் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். ஆனாலும் ஏற்கனவே திருமணம் செய்திருக்கிற நண்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சற்று சங்கடமான சூழல்கள் ஏற்படும். நண்பர்களால்
சிக்கல்கள் ஏற்படலாம். குறிப்பாக புதிய தொழில் பங்குதாரர்களை இணைப்பதை தவிர்ப்பது நல்லது. பெண்களால் அதிர்ஷ்டமும் மேன்மையும் ஏற்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய அன்பர்களால் ஆதாயம் உண்டு. தன்னம்பிக்கை, தைரியம் மனதளவில் மேம்படும். உற்சாகம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான புதிய முயற்சிகளிலும் இருந்து வந்து மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் விலக்கிக் கொள்வீர்கள். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. சிந்தித்து செயலாற்றுவீர்கள். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் முன்பின் சம்பவங்கள் நடக்கலாம். கவனமாக இருங்கள். விழிப்புணர்வோடும் உற்சாகத்தோடும் செயல்பட வேண்டிய தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு அனைத்து விதமான நிகழ்வுகளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வாகன பயணங்களில் நிதானமாக செல்வது சிறப்பு. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் நல்லது. பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு சங்கடங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது சிறப்பு. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும்.